மிகப்பெரிய பூதாகரமான போதைப்பொருள் விவகாரம், கைதாகும் எடப்பாடி, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது போதைப்பொருள் விவகாரத்தை பொறுத்தவரை விசாரணையில் இன்னும் பல முக்கிய அதிமுக பிரமுகர்கள் சிக்க உள்ளனர். அதில் மிக முக்கியமானவர் ஒருவர் அரசியல் தலைவரின் வாரிசு என திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 17ஆம் தேதி இரவு சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை பிடித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரித்து வந்தார்கள். அவர் வைத்திருந்த பையில் போதைப்பொருள் இருந்தது தெரிய வந்தது. அதை பறிமுதல் செய்த போலீசார் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற பிரெட்டோவாவை கைது செய்தனர். குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்த கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரை ஓசூரில் கடந்த 18ஆம் தேதி கைது செய்தனர். அவரை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். மேலும் இவர்கள் போதைப்பொருள் சப்ளை செய்த பட்டியலில் நடிகர் ஸ்ரீகாந்தும் இடம்பெற்றிருந்தார். இதனை அடுத்துதான் நேற்று ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள். அவரிடம் இரத்த மாதிரி பெற்று மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர் கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீகாந்த் மட்டுமில்லாமல் திரைப்பிரபலங்கள் பலரும் போதைப் பொருளை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அது குறித்தும் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக விசாரணையில் ஸ்ரீகாந்த் பல்வேறு தகவல்களை கூறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தான் கொகைன் பழக்கத்தை கற்றுத்தந்தார். தீங்கரை என்ற படத்திற்காக பிரசாத் தனக்கு 10 லட்சம் தர வேண்டியிருந்தது. பணத்தை கேட்கும் போதெல்லாம் பிரசாத் கொகைன் வாங்கி தருவார். 2 முறை பயன்படுத்திய பின்னர் 3வது முறை நானே கொகைன் கேட்கும் நிலைமைக்கு அடிமையாகிவிட்டேன் என ஸ்ரீகாந்த் வெளிப்படையாகவே கூறியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதேபோல் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில்தான் 8 முறை போதைப்பொருள் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. நுங்கம்பாக்கம் மதுபான பாரில் தகராறு, வேலை வாங்கி தருவதாக மோசடி என மொத்தம் 5 வழக்குகளில் ஏற்கனவே கைதாகி குண்டர் சட்டத்தில் புழல் சிறையில் உள்ளார் பிரசாத். இந்த நிலையில்தான் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் இந்த போதைப்பொருள் சப்ளை சங்கிலியில் முக்கிய நபராக இருப்பதால் மேலும் பலரும் சிக்குவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக ஐடி விங் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுகவை கடுமையாக தாக்கி உள்ளது. மேலும் இந்த நிலையில்தான் இந்த போதைப்பொருள் வழக்கில் அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்யன், தற்போது கைதாகியுள்ள அதிமுக நிர்வாகி பிரசாத், குண்டாசில் கைதான அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையர் இவர்கள் எல்லாம் ஒரு மாஃபியா என்று அதிமுகவின் ஆஸ்தான புரோக்கரை ஏற்கனவே பல இடத்தில் பேசியுள்ளார். ஆனால் அதில் அவர் மறைத்த ஒரு விஷயம், இந்த போதைப்பொருள் கும்பலுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு அளித்ததே அந்த மிதுனமான நபர் என்பதுதான். அதேபோல் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் வரும் பணம் மற்றும் முந்தைய ஆட்சியில் சம்மந்திக்கு டெண்டர் விட்டு அடித்த பணத்தையும் பிரசாத் மூலமாக சுற்றில் விட்டு அவரையே இணை தயாரிப்பாளராக நியமித்து தீங்கிரை எனும் படத்தை எடுத்துள்ளார். மேலும் இந்த படத்தில் அஜய் வாண்டையாரின் மனைவியும் நடிகையுமான அபூர்வாவும் நடித்துள்ளார். இது வெளிப்படையான மணி லாண்டரிங் என்று தெரிந்தாலும் இவர்கள் மீது எல்லாம் சிபிஐ, ஐடி, இடி போன்ற அமைப்புகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காது. ஏனென்றால் பாஜகவிற்கு தேவை அதிமுக வாக்குகள், அதிமுகவிற்கு தேவை இரட்டை இலை சின்னம். அது மட்டுமில்லாமல் ஒரு போதைப்பொருள் கும்பலையே கட்சிக்குள் வைத்துக்கொண்டு அதற்கு பொறுப்பும் பாதுகாப்பும் அளித்துக்கொண்டே சட்டம் ஒழுங்கு பற்றி அறிக்கை விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டி வருகிறார்கள் திமுகவின் முக்கிய புள்ளிகள். இந்த நிலையில்தான் போதைப்பொருள் வழக்கில் அதிமுக முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து சிக்கி வருவதால் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது. இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவினரும் பேரதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, போதைப்பொருள் விவகாரம், கைதாகும் எடப்பாடி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.